ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சண்டே விலாகுங்க. ரொம்ப நாள் கழித்து நான் விலாக் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மங்களகரமாக இருக்கட்டும்ன்ட்டு சாமியை கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுதாங்க என்னோடய பூஜை ரூம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேங்க. சரி, பாஸ்தா பண்ணலாம். சங்கு மாதிரி இருக்க டைம் பாஸ்தா வாங்கிட்டு வந்தேங்க. ஸோ பசங்களுக்காக தான் இந்த பாஸ்தா. எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை பாஸ்தா பண்ணுறதுல, குழந்தைங்களுக்காக தான் பண்ணேன். எப்பயுமே கிச்சனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் ஏதாவது மியூசிக் கேட்டு தாங்க சமைப்பேன். ஓகே, நல்லா இருக்குங்க மியூசிக் கேட்டு சமைக்கும்போது. அந்த திங்கிங்கே வேறு மாதிரி இருக்கும், வேறு லெவலில். ஓகே, சைட் கேப்பில் ஒரு பிஸ்கெட்டு, அப்புறம் நான் அரைச்ச மிளகாத்தூள் அண்ட் கரம் மசாலாங்க. இது ஹோம்மேட் தான். இது அடுத்த விலாகில் சொல்கிறேன். பாஸ்தாவுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சாஸ் தாங்க. சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் இல்லைன்னா பாஸ்தாவை சாப்பிடவே முடியாது. மேபி பண்ணுறவங்க பண்ணலாம், நான் பண்ணால் கொஞ்சம் இதெல்லாம் ஆட் பண்ணணும். அப்புறம் க்ளீன்லாம் பண்ணி எடுத்து வச்சுட்டு சாதம்லாம் வச்சுட்டேங்க. என்னோடய ஃபேவரெட் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் ஜூஸ். அது என்னோடய ரொம்ப ஃபேவரெட்டுங்க. மார்னிங் அண்ட் நைட்டு பூசணிக்காய் ஜூஸ் தாங்க வெயிட் லாஸ்க்காக குடிச்சிட்ருக்கேன். ஏன் நேரம் கரண்ட் இல்லைங்க. ஸோ அதனால் வந்து ரசத்துக்கு இப்படி பண்ண வேண்டியதாக போச்சு. ஆனால் எப்படி அரைச்சி போட்டு சமைக்கும்போது அந்த ரசத்தோட லெவலே வேறு மாதிரி இருக்குது. செம்மையாக இருந்தது. இனிமேட்டு அப்படி தான் பண்ண போகிறேன். இது பொண்ணுக்காக பீட்ரூட் ஜூஸ் போட்டிருந்தேன். அவளுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து தான். பீட்ரூட் நல்ல கலரும் கொடுக்கும், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்கின் க்ளோயிங்காகவும் இருக்கும், ஹேருக்கு நல்லது. நம்ம பிளட்டு வந்து பியூரிஃபை பண்ணோம். ப்ளஸ் பத்ததுக்கு என் பையனுக்கு ப்ளைன் பிரியாணி பண்ணியிருந்தேன் அவனுக்கு. ஸோ ரசம், சாதம், ப்ளைன் பிரியாணி, இது எல்லாமே சண்டே சமையல் தாங்க. அப்புறம் மாடிக்கு வந்தேன். பேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுது, ஃபுட்டெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி வந்தேன். எல்லாத்துக்கும் ஃபுட் இருக்குது. ஓகே, பாய் சொல்லிவிட்டு வந்தாச்சு பேர்ட்ஸுக்கு. அப்புறம் பிளான்ஸ் கிட்டே வந்தேங்க. ரொம்ப டல்லாக வாடி போயிருந்தது. மழை வரும் நல்லா, மழையே வரல. ஸோ செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு வந்தாச்சு. ஈவினிங் வெளியே கிளம்பியாச்சு. இங்கே இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கீங்களா, ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா, கமெண்டில் சொல்லுங்கள். வாங்கிட்டோம் நாங்கள். ஆனால் ரொம்ப டேமேஜாக இருக்கும், பார்த்து தான் வாங்கணும். அப்புறம் மேரியோ வந்தோம். ஸோ அங்கே கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே, அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே, வீட்டில் இருந்து கடைக்கு எங்கேயா ஊர் சுற்றினா ஜாலியாக இருக்கு என் ஃபேஸு. வீட்டுக்கு போனோன்னா செம்ம டல்லுங்க. ஓகேங்க, இந்த விலாக் பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.